வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். OnePlus 10 Pro வந்துருச்சு, ஃபைனலாக லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் இப்போதான் லான்ச் ஆகுது. நம்ம எப்போ இந்தியாவில் குளோபல்லே இப்போதான் லான்ச் ஆகுது. சைனாவில் வந்து ஜான்வரி லான்ச் ஆச்சு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு 9 Proக்கு மேஜர் அப்கிரேட். அப்போ அவ்வளோ பெரிய அப்கிரேடா? என்ன பெரிய அப்கிரேட் இருக்குன்னு பார்க்கலாம். LTPO பேனல் இருக்கு, 8Gen1 இருக்கு. இது நார்மல் அப்கிரேட், என்ன பெரிய அப்கிரேட் இருக்கு. 80 வாட் சூப்பர் ஊக் இருக்கு, நிறைய இருக்கு. சூப்பர் ஊக்கா? அது வேற கம்பெனியோட சார்ஜர். இப்போ இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க, வேற கம்பெனி தான். சோ என்னெல்லாம் இருக்கு இந்த பெரிய பாக்ஸ்ல, என்னெல்லாம் இருக்கு அப்படி ரைட் அன்பாக்சிங் பண்ணுவோம். வெள்ள ஒண்ணுல OnePlus இருக்கு, அங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹெச் லோகோ இருக்கு. அதுக்கப்புறம் பேக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா மாடல் நம்பர், கலர், பிரைஸ் போடல. ஏன்னா நமக்கு நம்ம ரிவ்யூ எமரால்ட் ஃபாரஸ்ட் இந்த கலர் தான் இருக்கு. ரைட், ஓகே. அது தவிர அந்த Black கலர் ஓகே. அது தவிர மொபைல் போன் சார்ஜர் அடாப்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. 80 வாட். நமக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல. ஆனா 112GB 256GB மாடல். அப்போ ஹை எண்ட் வேரியன்ட் தான். ஆமா, இது ஒரே 200 கிராம்ஸ் போட்டுக்கு போனோட வெயிட்டா. ஓஹோ, ஓகே, சரி. சார் வேல்யூ இருக்கு 1.16. இது வந்து ஹெச்ஆர், பாடி சார் வந்து 0.70. ஒரு ஆவரேஜ் ஆன இது. 0.70 கம்மி தான். ஆனா 1.16 கொஞ்சம் அதிகம் தான். ஆனா 5G போன்ல, சோ அதனால ரைட். 5G போன் சொல்லிட்டு சாம்சங் அவ்வளவு கம்மியா இருந்துச்சு. ஆனா S22 எவ்வளவு அதிகமா இருந்துச்சு. ஆனா இது பெரிய போன்ல. சரி, ஓகே. பாக்ஸ்ல வந்து போன் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு இது இருக்கு. பிக்சர் தெரியுதா? தெரியுதா? தெரியல. அந்த பிக்சர் இப்படி வெளில எடுத்தா அவ்வளவுதான், இதுக்கு மேல. சரி, இப்போ இது வந்து அந்த மாதிரி தெரியும். ஷார்ட் ஆன் OnePlus போட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன் OnePlus Hasselblad. சரி, ஷார்ட் ஆன் OnePlus Hasselblad. அதுக்கு அடியில வந்து 2 கேஸ் இருக்கு இந்த OnePlus 10 Proக்கு. இது வெள்ள வந்துருமா? போட்டோ அப்படியே இருக்கு. இது ஸ்டாண்ட் கூட இருக்கு. கேலண்டர் கொடுத்திருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆமா, நான் கேலண்டர் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். இது ஏன் ஒரு போட்டோ மட்டும்? ஓகே, இதுல வந்து 2 கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து குவாண்டம் போட்டோகிராஃபி பம்பர் கேஸ். அது என்ன குவாண்டம் போட்டோகிராஃபி? அது உள்ள அப்படியே போட்டோகிராஃப் எடுத்து அப்படியே இது பண்ணிட்டாங்களா, கேஸை மாத்திட்டாங்க போட்டுருக்கு. இல்ல, கொஞ்சம் 3D எஃபெக்ட்லாம் இருக்கு. செமையா இருக்கு ஆக்சுவலி பாக்கிறதுக்கு. மத்த நார்மல் இது வந்து சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ். இதோட பிரைஸ் வந்து 1500 போட்டுருக்கு. இதோட எவ்வளவு எங்க இருக்கு? 1900. இது 2000 rupees. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சாண்ட்ஸ்டோன் வேணும்னா பம்பர் கேஸ் தான். ரெண்டுமே பம்பர் கேஸ் தான். சோ சைஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். கேஸ் பாக்ஸ்ல தர மாட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ரிவ்யூ நெட்னா தராங்க. ஆனா தனியா வாங்கணும். வாங்கிக்கோங்க, கேஸ் மறக்காம வாங்கிக்கோங்க. ஆனா பாக்ஸ்ல வந்து நார்மல் கேஸ் ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கணும். இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். கத்தியங்க OnePlus ஓட கத்தியங்க. ரைட், போன வருஷம் கத்த, அது முன்னாடி வருஷம் கத்த கத்தி. ஆமா ஆமா, இந்த வருஷம் கொடுக்கல. போன வருஷம் என்னெல்லாம் இருந்துச்சு? சார்ஜர்லாம் இருந்துச்சு, வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருந்துச்சு. இந்த வருஷம் ஒண்ணுமே இல்ல. சரி, இது கேஸ் கொடுக்குறாங்க அட்லீஸ்ட். சோ கேஸ் இருக்கு. கிரீன் கேஸ் இருக்கு. நார்மல் பரவாயில்லையே. யூஸ்வலி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் கொடுப்பாங்க. சோ அதுக்கப்புறம் டிஃபரெண்டா இருக்கு. வெல்கம் யூசுவல் தான் அவங்களோட இது. குவிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், ஸ்டிக்கர்ஸ், ஹைப்பர் பூஸ்டா? ஹைப்பர் பூஸ்ட்னா தெரியல. அதுங்க இருந்துச்சு. ரெட் கேபிள் கிளப் அந்த இது இல்லையா? டெக்ஸ்ட் இல்லையா? ஏதோ ஒரு கார்ட்லாம் இருக்குமே யூஸ்வலா. கார்டு இல்ல. இது ஃபர்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ் சைஸ் மாத்திட்டாங்கல. பாக்ஸ் சைஸ் ஆமா, போன தடவை ஒரு லாங் பாக்ஸ் இருந்துச்சுல. எப்போ 7 சீரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க லாங் பாக்ஸ். கரெக்ட். திருப்பியும் பேக் டு நார்மல் பாக்ஸ் சைஸ் வந்துருச்சு. இப்போ வேற என்ன 80 வாட்டா போட்டிருக்கா? 80 வாட் சூப்பர் ஊக் போட்டிருக்கு. 80 வாட் சூப்பர் ஊக்டே போட்டிருக்கு. அண்ட் அதுவும் மாத்திட்டாங்க. இப்போ USB C to C இல்ல, USB ஓப்போ மாதிரியே. ஓப்போவும் இதேதான். A to C இருக்கு. சோ இது ஒரு டவுன்கிரேட் மாதிரி நிறைய பேர் தோணுவாங்க. உங்களோட இஷ்டம். மேட் ஃபினிஷ் தான். பின்னாடி வந்து மேட் ஃபினிஷ் இருக்கு. சைடுல அலர் ஸ்லைடர் வந்து இதுல தூக்கல, அப்படியே தான் இருக்கு. தூக்கல. நம்ம ஏன் சொல்றோம்னா மோஸ்ட்லி ஃபியூச்சர்ல தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். பவர் பட்டன் இருக்கு. ஃபுல்லா மெட்டல் தான். அதனால ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து வால்யூம், அதேதான் வால்யூம் ராக்கர்ஸ், பவர் பட்டன், அலர் ஸ்லைடர். பாட்டம்ல வந்து டுவல் சிம் ஸ்லாட். சிம் எஜெக்டர் எங்க இருக்கு? இதுக்குள்ள இருக்குமா? கார்டு இருக்கு. டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு அது உள்ள. பீட் லவ், ஃபவுண்டர் ஆஃப் OnePlus.
ஓகே டுவல் சிம் எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட் கிடையாது, எப்படியும் ஃபிளாக்ஷிப்ல கொடுக்க மாட்டாங்கல. ஐபி ரேட்டிங் இருக்குல்ல? ஐபி ரேட்டிங் இருக்கு, IP68 ரேட்டட் இருக்கு, கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா 9 ப்ரோல இருந்துச்சு. இல்ல தூக்கிட்டாங்க இந்த வாட்டி. அது 9ல தான தூக்கிட்டாங்க. 9 ப்ரோல இருந்துச்சு, தூக்கிட்டாங்க போல. அப்படியா? பாட்டம்ல வந்து மைக்ரோஃபோன் இருக்கு, USB டைப் சி இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். செகண்டரி மைக்ரோஃபோன் வந்து டாப்ல இருக்கு. பின்னாடி அந்த ஹாசல்பிளாட் பிராண்டிங் வந்து பெருசா இருக்கு. P2D 50T அதுவும் இருக்கு, அந்த பிராண்டிங் இருக்கு. அதுல ஏதோ ரிங் LED இருக்கு, ரிங் LED. அப்புறம் ட்ரிபிள் கேமரா ஹாசல்பிளாட் கேமரா இருக்கு, ஒரு மெயின் கேமரா இருக்கு. இந்த வாட்டி JN1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த 50MP. அதுக்கு ஒன்னு வந்து 48MP மெயின் சென்சார், ரைட், சோனி சென்சார். ஃப்ரண்ட் தான் முக்கியமா 32MP அப்கிரேட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. எப்பயுமே 16MP தான் இருக்கு. 709 709 தானே இது? ஆமா 709 தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது கேமராவை பத்தி பார்ப்போம். சோ இப்போ பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் டிவைஸ். ரைட். ஆனா பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஓகே செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்படி ஸ்வைப் பண்ணாலே இது வருமா, அந்த உங்களோட OnePlus ஷெல்ஃபு இப்படி ஸ்வைப் பண்ணால் வந்து நார்மல் செட்டிங்ஸ் வரும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் இருக்குது. சிஸ்டம் செட்டிங்ஸ், அபவுட் டிவைஸ், சிஸ்டம் செட்டிங்ஸில் அந்த ரேம் பூஸ்டர் அது இருக்குது. அப் டு 7GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. அது தவிர 8Gen1 Snapdragon 8Gen1 இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 12. செக்யூரிட்டி பேட்ச் வந்து February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், இதில் தான் போட்டிருக்கு. ஆக்சிஜன் OS வந்து 12.1. ஆப்வியஸாக ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் அந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. LTPO பேனல் 1 to 120Hz வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. ஆனால் டிஃபால்ட்டாக வந்து நான் ஃபோனை பூட் பண்ணும்போது ஃபுல் HD+ தான் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம வேணும்னா தான் மாற்றிக்க முடியும். அதான் இதில் இந்த ஓப்போ இது பழைய இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இதில் வந்துருக்கு. பிரைட் HDR வீடியோ மோட் இருக்குது. அது தவிர இந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். ஹைன்னு போட்டால் 120 இருக்கும், ஸ்டாண்டர்ட்னா 60க்கு வந்து இதுவாகும். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து Quad HD நம்ம மேனுவலாக இது பண்ண முடியும். அவங்க என்ன இதில் வார்னிங் கொடுக்குறாங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மோடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே Quad HD வச்சாச்சு டிஸ்பிளேயில். அதான் நம்ம செக்யூரிட்டி இது டெஸ்ட் பண்ணுவோம், ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட்டு. இதில் வந்து அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணலாங்க, நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங் தான் S22 எல்லா இதுலேயுமே அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே இதை ஃபேஸ் அன்லாக் வேணுமான்னு கேட்குது, நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு வச்சாலே அன்லாக் ஆகிடுது. வேறு என்ன புதுசாக இந்த இதில் என்ன இருக்குன்னா லே அவுட்டு, ஐகான்ஸு, வால்பேப்பர்ஸ். ஐகான்ஸ் ஓகே இது ஆல்ரெடி பார்த்தது தான், அந்த ஆர்ட் ஐகான்ஸு அதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். அப்புறம் கலர்ஸ், வால்பேப்பர் கலர்ஸ்லாம் வந்து ஒன்றும் புதுசாக இல்லை. டிரான்சிஷன் இருக்குது, ஸ்வைப் டவுன் அந்த இது இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் புதுசாக இல்லை. எய்டாவில் போனால் சிஸ்டம் OnePlus 12GB வந்து 10.96GB இருக்குது. அப்புறம் 256GB 223GB இருக்குது. Snapdragon 8Gen1 தான், கண்டிப்பாக கேமிங் வீடியோ வரும், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். Quad HD 120Hz இருக்குது. ஃபைனலாக வந்து 5000 mAh அப்டேட் பண்ணிட்டாங்க. போன ஜென்ரேஷனில் வந்து 4500 இருந்துச்சு, இப்போ வந்து 5000க்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அது தவிர 80 வாட் அந்த சூப்பர் ஹூக் சார்ஜிங் அதுவும் இருக்குது. ஸோ 0 to 100% வந்து 32 மினிட்ஸில் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 50 வாட் ஏர் ஹூக் சார்ஜிங் வந்து 0 to 100% 47 மினிட்ஸில் வயர்லெஸ்ஸாக சார்ஜிங் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வயர்லெஸ் அது கண்டிப்பாக போன ஜென்ரேஷன் அதே சார்ஜரே யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்த DRM இன்ஃபோ போனால் ஓகே 60, 90, 120 வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஆனால் இவங்க வந்து இன்னும் கம்மியாக போகும் அப்படின்றாங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. HDR 10, 10+ HLG எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸும் செக் பண்ணிட்டேன், HDR ஒர்க் ஆகுது. வைட் வைட் L1 சப்போர்ட்டு எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி இதுலேயும் இருக்குது. அடுத்தது மேனுவல் கேமரா காம்பேட்டிபிலிட்டி. ஓகே ரா சப்போர்ட் இருக்குது. அடுத்தது சென்சார்ஸ், ஆப்வியஸ்லி எல்லா சென்சார்ஸுமே இருக்கும். ஓகே எல்லாமே இருக்குது, கைரோஸ்கோப்பு, லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், எல்லா சென்சாருமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இவங்க Gorilla Glass Victus யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்கில் வந்து Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 4K HDR 2160p இருக்குது ஆப்ஷன். அதான் நம்ம என்ஹான்ஸ்டு HDR மோட் போட்டிருக்கோம்ல, அப் டு 1300 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது HDR. ஓகே HDR ஒர்க் ஆகுது. அப்படியே NCS ஆடியோவும் நம்ம செக் பண்ணிடுவோம். NCS புது ஆடியோ லவுடாக இருக்குது.
அதான் 70-30 மாதிரி தான் இருக்கும். டால்பி அட்மாஸு எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வருது பேக்ரவுண்ட்ல. டால்பி அட்மாஸு சவுண்டில் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கேயா ஒழிச்சு வச்சுருந்தாங்க. டால்பி அட்மாஸ் வந்து இங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்குது. சினாரியோ ப்ரொஃபைல் வந்து அதான் என்வரன்மெண்ட் ப்ரொஃபைல், சினியோ ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைல் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது டால்பி அட்மாஸ். ஆனால் ஆன் பண்ண முடியாது. ஓகே, இயர்ஃபோன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? ஏன்னா சில ஃபோன்ஸில் மட்டும்தான் இயர்ஃபோன்ஸில் ஒர்க் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்பீக்கரில் ஆப்ஷன் ரியல்மியில் பார்த்துருக்கேன், ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகிறது. ரியல்மி சில ஷாமி ஃபோன்ஸ்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் OnePlusல வந்து ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, அடுத்து கேமரா செக் பண்ணுவோம். கேமரா அதே சென்சார் தான், அதே 48 MP சென்சார் இருக்குது. சோனி IMX789 சென்சார். அடுத்தது அல்ட்ரா வைடு வந்து இந்த வாட்டி ஃபிஷ் ஐ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 150 டிகிரி ஃபிஷ் ஐ லென்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து IMX766 இருந்தது. இப்போ வந்து சாம்சங் JN1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு தெரில, மோஸ்ட்லி இந்த ஃபிஷ் ஐக்காக இந்த JN1 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது 3.3x வந்து டெலிஃபோட்டோ 8 MP டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது, ஆப்டிக்கல் ஜூம். 3.3x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். ஆனால் மேனுவலாகவும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. மேனுவலாக அப் டு எவ்வளோ எக்ஸ் டூ போயிட்டே இருக்கே, 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது ஆப்ஷன். மற்றபடி ஆப்ஷன்ஸில் இது என்னது, 48 MP மோடுன்னு தனியாக ஒன்று இருக்குது. வீடியோவில் 8K மோடு இருக்குது. அதுக்கு அடுத்தது 4K ஆப்ஷன். 4Kல எவ்வளோ FPS, 4K 120 FPS, 4K 120 FPS ஆப்ஷன் இருக்குது. 1080pல 60 தான் இருக்குது. 4Kல 120 இருக்குது, 8Kல வந்து 24 FPS இருக்குது. ஓகே, அப்போ அந்த அல்ட்ரா வைடில் டெஸ்ட் பண்ணலாம். அல்ட்ரா வைடில் 1080p இருக்குது, 4K இருக்குது, அவ்வளோதான். அடுத்து இந்த டெலிஃபோட்டோ கேமராலையும் வீடியோ ஷூட் பண்ணலாம். வீடியோ 4K ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா 30 MP கேமரா தான் ஃப்ரண்ட் கேமரா, ஆனால் 1080p மட்டும்தான் இருக்குது. ஸோ சாம்சங் மட்டும்தான் 4K கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரண்ட் கேமராலையும் 4K அப்படியே ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸும் அதெல்லாம் நல்லாயிருக்கும். அது தவிர மோர் ஆப்ஷன்ஸ் போனால் இந்த 150 டிகிரி அந்த ஃபிஷ் ஐ மோடு அது இருக்குது. இதோ இந்த மாதிரி ஒரு மோடு இருக்குது, இந்த மாதிரி ஒரு மோடு இருக்குது, 2 மோடு இருக்குது. அது தவிர டில்ட் ஷிஃப்ட் ஆப்ஷன் இருக்குது, லாங் எக்ஸ்போஷர், மூவி மோடு, அப்புறம் டுவல் வீடியோ, எக்ஸ்பேண்ட். இவங்க போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று போட்டு ஒரு எக்ஸ்பேண்ட், அந்த மோடும் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடும் இருக்குது. ஸோ எல்லாத்தோடையும் ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. $4K 120 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. OnePlus 10 Pro எப்படி இருக்குது குவாலிட்டி. டைனமிக் ரேஞ்ச் பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குது. டேரெக்டாக சன்னை பாயிண்ட் பண்ணால் ஓகே டீசெண்டாக இருக்கு. ஆனால் ஏஐ ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணோம். ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபோக்கஸ் ஓகே, ஃபோக்கஸ் செம்மையாக இருக்குது. டஸ்ட் ஃபோக்கஸே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. லைவ் ஹெச்டிஆர் வீடியோ ஏஐ ஹைலைட் அப்படின்னு இருக்குது, அதை எனேபிள் பண்ணால் ஹெச்டிஆர் வீடியோ இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் தெரில, ஸ்டெபிலைசேஷனுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டெடி மோட்னு. ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டைனமிக் ரேஞ்சு எல்லாமே சூப்பராக இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் 1080p
60 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்னோட ஷேடோ தெரியுதா? நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோன் வந்து ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது. அல்ட்ரா வைட் கேமராவில் 4K 30 FPS தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? அல்ட்ரா வைடு நல்லா தான் இருக்குது. சாம்சங் Gen1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. ஜூமு 5x 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகுது. ஆனால் கொஞ்சம் ஜூம் பண்ணாலே குவாலிட்டி அடி வாங்குது. ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. OnePlus 10 Proவோட போர்ட்ரேட் வீடியோ இது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஹெச் டிடெக்ஷன் f2 அப்பர்ச்சரில் இருக்குது. 1080p தான் மேக்ஸிமமாக போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம், அது மாதிரி எடுக்க முடியாது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் கேமரா 30 MP கேமரா இருக்குது, ஆனால் 30 FPS தான் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடும் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு ஷேக் இருக்காது. லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு அல்ட்ரா ஸ்டடி மோடும் போடுறேன், அப்படியே போர்ட்ரேட் மோடும் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவில் இருக்குது? OnePlus 9 Proவோட பெட்டராக இருக்கா இந்த கேமரா? ஆல்ரெடி இப்போது இந்த Gen1 கொஞ்சம் ஸ்லைட்டாக வார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த கேமராலாம் யூஸ் பண்ணி, யூஐலாம் யூஸ் பண்ணும்போது. ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஹீட்டிங் இருக்குது. அப்புறம் கேமிங் வீடியோலையும் கூடிய சீக்கிரம் வருது, அதுலேயும் எந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ப்ரைஸிங் வந்து அண்டர் 60,000 55 to 60 இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சைனாலே வந்து 55,000 தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட இந்தியா ப்ரைஸிங்கு, சேல் டேட்டு, ஆஃபர்ஸு எல்லாமே இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.